Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 8 Heat and Thermodynamics lessonலேருந்து Previous Year NEET question ஓட solutions based on thermal expansion தான் பார்க்க போகிறோம். So first question வந்து NEET 2015ல கேட்டிருக்கக்கூடிய question என்னன்னு பார்த்தீங்கன்னா the value of coefficient of volume expansion கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 5 into 10 power minus 4 Kelvin power minus 1. That is alpha V கொடுத்திருக்காங்க is 5 into 10 power minus 4 Kelvin power minus 1. The fractional change in the density கேட்டிருக்காங்க. Change in the density அப்படின்னு சொல்லும்போது delta rho. Okay, density வந்து நம்ம rho அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா delta rho. Fractional changeங்கும்போது delta rho by rho என்னன்னு கேட்டிருக்காங்க. For the rise of 40 degrees Celsius. அதாவது டைரக்டா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் delta T கொடுத்திருக்காங்க 40 degree Celsiusனு. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட் இஸ் த ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் த டென்சிட்டி. இதை பண்ணலாமா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இதுதான். இப்போது இது வந்து கெல்வின் பவர் -1ல் இருக்குது, இது வந்து செல்சியஸில் இருக்குது. இப்போ இது மாற்றணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நம்ம இனிஷியல் டெம்பரேச்சர் என்னன்னு தெரியாது. ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து இனிஷியல் டெம்பரேச்சரோட 40 டிகிரி செல்சியஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ டெல்டா டி அப்படின்னு சொல்லும்போது டிஎஃப் மைனஸ் டிஐ, ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். நம்ம இனிஷியல் டெம்பரேச்சர் என்ன எக்ஸ், ஃபைனல் டெம்பரேச்சர் என்ன எக்ஸ் ப்ளஸ் 40. ஓகே, இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளவு டிஃப்ரென்ஸ் வந்து 40 டிகிரி செல்சியஸ். அதுதான் இங்கே போட்டிருக்கோம். வேறஸ் இந்த கேஸ் நம்ம வந்து கெல்வின் ஸ்கேலில் மாற்றணும்னா இந்த ஆன்சரோட வி வில் ஆட் ப்ளஸ் 273. இந்த ஆன்சர் எக்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் எக்ஸோட ப்ளஸ் 273 ஆட் பண்ணுவோம். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் அகெயின் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 40 தான் வரும். இந்த இடத்துல இன் டேர்ம்ஸ் ஆஃப் கெல்வின்ங்கும்போது 40 கெல்வின். ஸோ டெல்டா டி வரும்போது மட்டும் 40 டிகிரி செல்சியஸை நம்ம 40 கெல்வின் மாற்றிக்கலாம். ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன உங்களுக்கு வி மைனஸ் வி நாட் டிவைடட் பை வி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா வி இன்டூ டெல்டா டி. இதான் நமக்கு தெரியும். நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரோ தேவை. ஸோ வால்யூம் அண்ட் டென்சிட்டி எப்படி நம்ம ரிலேட் பண்ணுறது? டென்சிட்டி இஸ் மாஸ் பை வால்யூம். ஸோ இந்த கேஸ் ஆஃப் ரோ நாட்டுங்கிறது ஏதாவது இனிஷியல் டென்சிட்டி. ஓகே, ரோ நாட் இஸ் ஈக்குவல் டு எம் பை வி நாட். ஓகே, இந்த மாஸ் வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். அப்போது இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? வி மைனஸ் வி நாட் இஸ் ஈக்குவல் டு, இந்த இடத்துல வி நாட் வரும், சாரி இந்த வி நாட் இந்த இங்கே போயிடும், வி நாட் ஆல்ஃபா வி இன்டூ டெல்டா டி. இதுதான் உங்களுக்கு ஈக்குவேஷன். ஓகே, இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரோ எழுதணும். நமக்கு தேவை வி. ஸோ வி இந்த சைட் போகும்போது ரோ கீழே வந்துடும். ஸோ விக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், எம் பை ரோ மைனஸ் எம் பை ரோ நாட் இஸ் ஈக்குவல் டு எம் பை ரோ நாட் ஆல்ஃபா வி இன்டூ டெல்டா டி. இந்த இடத்துல எம் நம்ம காமனாக எடுத்துட்டோம்னா எம் கேன்சல் அவுட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ ரிமைனிங் உங்களுக்கு என்ன இருக்குது, 1 பை ரோ மைனஸ் 1 பை ரோ நாட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா வி இன்டூ டெல்டா டி பை ரோ நாட். இது எல்சிஎம் எடுத்தோன்னா உங்களுக்கு ரோ நாட் மைனஸ் ரோ டிவைடட் பை ரோ இன்டூ ரோ நாட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா வி இன்டூ டெல்டா டி பை ரோ நாட் வரும். ஸோ கீழே வந்து கேன்சல் அவுட் ஆகிடும் ரோ நாட். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, ஆர் இந்த ரோ நாட் இங்கே கொண்டு வந்தாலும் ரோ நாட்டும் கேன்சல் ஆக போகிறது. ஸோ ரிமைனிங் வி கெட் ரோ நாட் மைனஸ் ரோ டிவைடட் பை ரோ இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ஆல்ஃபா வி இன்டூ டெல்டா டி. இந்த மாதிரி நிறையா ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் ஏதோ ஒரு வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் எழுதும்போது நமக்கு வி மைனஸ் வி நாட் பை வி நாட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா வி இன்டூ டெல்டா டி தெரியும். இந்த ரிலேஷன்ஷிப்பை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரோ எழுதும்போது வி நாட் இருக்கிற இடத்துல ரோ வரும், வி இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு ரோ நாட் வரும். அவ்வளோதான், இதோட உல்டா மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் வி நாட்டுக்கு பதிலாக நமக்கு ரோ வரும். தட் இஸ் த ரிலேஷன்ஷிப். ஸோ நமக்கு ரோ நாட் மைனஸ் ரோ by rho. This is the fractional change in the density is equal to alpha v and 5 into 10 power minus 4 multiplied by change in the temperature is 40. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 200 into 10 power minus 4. புக்கில் உங்களுக்கு ஆன்சர் வந்து டெசிமலில் கொடுத்துருக்காங்க. ஸோ 200 divided by 10 power 4, that is 4 zeros தள்ளி வைக்கணும். ஸோ 1 2 3 ஆல்ரெடி இருக்குது, 3 decimal. ஸோ இன்னொரு 0 ஆட் பண்ணிட்டோன்னா 0.200 வரும். Okay, this is the answer. So mark பண்ணலாமா? So the answer for this question is fourth option
0.020. இதுக்கு யூனிட் கிடையாது, ஏன்னா உங்களுக்கு டென்சிட்டி ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் தான், யூனிட்ஸ் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ 0.0200 வருது, அவ்வளோதான். ஸோ தட் இஸ் த ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீட் 2013 கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 20 டிகிரி செல்சியஸ் வந்து 998 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இனிஷியல் டென்சிட்டியாக எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ரோ நாட்டுக்கு பதில் இந்த இடத்துல ரோ 20ன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ ரோ 20 எவ்வளவு 998 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். அண்ட் தென் 40 டிகிரி செல்சியஸில் அதோட டென்சிட்டி பார்த்திங்கன்னா ரோ 40, இது வந்து நம்ம இன்ஸ்டன்ட் வந்து ரோன்னு எடுத்துக்கிறோம், is equal to 992 kilogram by meter cube. What is the coefficient of volume expansion? அதான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இந்த டென்சிட்டி அதே ஃபார்முலா தான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஒரே ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அந்த டெரிவேஷன் வந்து தேவையில்லை. நீங்கள் அதே ஃபார்முலாவை வீக்கு பதில் அந்த ரோ எப்படி உல்ட்டாவாக மாறி வருது அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போகிறோம். we can easily find the answer for this question. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து சேஞ்ச் இந்த டெம்பரேச்சர் என்ன உங்களுக்கு டெல்டா டி வந்து 40 - 20 is 20 டிகிரி செல்சியஸ். அவ்வளோதான், பண்ணலாமா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இதுதான். உங்களுக்கு டெல்டா டி வந்து 40 - 20 டிகிரி வந்து 20 டிகிரி செல்சியஸ். இதை கெல்வின் போட்டாலும் ஒன்று தான், டிகிரி செல்சியஸ் போட்டாலும் ஒன்று தான். த வேல்யூ இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். இப்போ நம்ம ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இந்த டென்சிட்டி ஃபார்முலா என்ன, உங்களுக்கு ரோ நாட் மைனஸ் ரோ டிவைடட் பை ரோ இஸ் ஈக்குவல் டு alpha v into delta t. So what is rho naught, which is nothing but rho 20 minus rho 40 divided by rho 40 is equal to alpha v into delta t. So what is rho 20? உங்களுக்கு 998 minus 992, அதான் உங்களுக்கு rho 40 divided by 992 is equal to alpha v. Change in the temperature எவ்வளவு? It is 20. So alpha v is equal to, இதோட difference எவ்வளவு? 6 divided by 992. ஓகேவா? இந்த இடத்துல வந்து 20v இருக்கு. ஸோ கீழே வரும்போது என்ன ஆகிடும்? it becomes alpha v is equal to 6 divided by 992 multiplied by 20. ஸோ லீஸ்டாக இருக்கக்கூடிய கேன்சல் பண்ணிடலாம். that is 3, உங்களுக்கு இது 10 வரும். ஸோ alpha v is equal to 3 divided by 9920. இதை ஒர்க் அவுட் பண்ணினோன்னா, ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 0.000302 இந்த மாதிரி வருது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் டிஜிட் நம்பர் எடுத்துகிட்டு அதோட சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதலாம். ஸோ 3, ஓகே, இந்த 0 அப்படியே விட்டுடலாம். we will leave this term as such, இதுக்கப்புறம் உள்ளதை. ஸோ 3, இந்த இடத்துல 4 டெசிமல்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ 3 × 10⁻⁻⁴. ஓகே, alpha v, that is coefficient of volume expansion ஓட யூனிட் என்ன? it is degree celsius power -1 அல்லது kelvin power -1. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து மாற்றினாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு பார்த்தாச்சு. ஸோ we get here degree celsius power -1. ஓகே, இதோட ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ the answer for this question is third answer, which is 2 × 10⁻⁻⁴ per degree Celsius or degree Celsius to the power -1. Okay, hope in the video உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep watching Shankar's Physics Tutorials.